பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். ஏசாயா 64 அதிகாரத்தில் 4 ஆண்டவர் சொல்றாரு, தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை ஒருவரும் கேட்டதுமில்லை, செவியால் உணர்ந்ததுமில்லை, அவைகளை கண்டதுமில்லை. பாருங்க, தேவ சமூகத்தில் காத்திருந்த இடம் என்ன வனாந்தரம். விடிய காலம் எழும்பி வந்துடுவேன், தேவன் உட்கார்ந்து காத்திருப்பேன். ஆண்டோடைய பாத்தல வசனத்தை தியானித்து காத்திருப்பேன். அப்போ கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு, நீங்க கர்த்தருக்கு காத்திருந்தாதான் அவர் செய்கிற காரியங்கள் ஆச்சரியமா இருக்கும். மனிதனால் அதை விளங்கி கொள்ள முடியாது, அறிந்து கொள்ள முடியாது. எப்படி உங்களுக்கு இந்த உயர்வு, எப்படிங்க உங்களுக்கு இந்த ஆசீர்வாதம், எப்படிங்க உங்க காரியம்லாம் ஜெயமா இருக்குது அப்படின்னு கேட்டா, நான் கர்த்தருக்கு காத்திருக்கிறேன். அவருடைய வசனத்தை தியானித்து அப்படியே காத்திருப்பாரு. கர்த்தருடைய வசனத்தை வாசிக்கணும், அந்த வசனத்தை வச்சு அப்படியே தியானித்து ஆண்டோடைய பாத்துல காத்திருப்பாரு. சும்மா வாசிட்டு போறதில்லை, நீங்க ஆண்டோடைய பாத்துல உட்காரணும், வசனத்தை வாசிக்கணும், அப்படியே காத்திருக்கணும், தியானிக்கணும். ஆண்டவர் என்கிட்ட என்ன பேசுறீங்கன்னு சொல்லி அப்போ ஆண்டவர் பேசுவார். அது மாத்திரம் இல்லை, யார் காத்திருக்கிறாங்களோ அவங்களை கொண்டு அவர் பெரிய காரியம் செய்வார். பாருங்களேன், இன்றைக்கு அந்த நாட்களில் ஒன்றுமே கிடையாதுங்க. 4 மாவடியில் இயேசுடைய ஊழியத்துக்குன்னு ஒன்றுமே கிடையாது. நான் தெய்வ சமூகத்தில் காத்திருக்க இன்னைக்கு ஆண்டு செய்த காரியம் மனிதனால் விளங்கி கொள்ள முடியல. இன்னைக்கு இந்த கிராமத்துக்கு மாசந்தோறும் 40,000 மக்கள் வர்றாங்க, வாரந்தோறும் 2,000 3,000 மக்கள் வந்து ஜெபிக்க வர்றாங்கன்னு சொன்னா, கூட்டத்துக்கு வர்றாங்கன்னா கிரகிக்க முடியல, நிறைய பேரால் நம்ப முடியல. அப்போ காரணம், அவருடைய பாத்துல காத்திருந்த போது அதெல்லாம் ஆண்டவர் எனக்கு சொன்னார், இதெல்லாம் நடக்கும்னு சொல்லி. நீங்க காத்திருங்க. உங்க பிசினஸ் குறித்து பேசுவாரு, எதிர்காலத்தை குறித்து பேசுவாரு, உன்னுடைய வேலை குறித்து பேசுவாரு, உன்னுடைய பிள்ளைகளை குறித்து பேசுவாரு. நீங்க காத்திருந்து ஜெபிச்சா கர்த்தர் செய்கிற காரியம் மகிமையா இருக்கும். அதுக்காக ஒப்பு கொடுக்குறீங்களா? ஆண்டவரை தினந்தோறும் இனிமே நான் காத்திருப்பேன், உங்க பாத்துல வசனத்தை தியானித்து காத்திருப்பேன்னு சொல்லுவீங்களா? உங்க நேரத்தை ஆண்டவர் கொடுப்பீங்களா? அப்போ ஆண்டவர் மகிமையான காரியத்தை செய்வார். தகப்பனே, உமக்கு காத்திருந்து வசனத்தை தியானிக்க ஜெபிக்க என்னை ஒப்பு கொடுக்கிறப்பா. அதிகாலையில் எழும்பி உங்க பாதத்தில் உட்கார்ந்து வசனத்தை தியானிக்கணும், காத்திருந்து ஜெபிக்கணும். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு கிருபை கொடுங்கப்பா. இந்த மகளுக்கு, இந்த மகனுக்கு கிருபை கொடுங்கப்பா. அந்த விருப்பத்தை நிறைவேற்றி கொடுங்க. அந்த தடைகள் எல்லாம் மாறட்டப்பா. உமக்கு காத்திருக்கிறவங்களுக்கு எவ்வளோ பெரிய மகிமையான ஆசீர்வாதம் வச்சிருக்கிறீங்க. அந்த ஆசீர்வாதத்தை இந்த பிள்ளைகளுக்கு கொடுத்த மகிழ பண்ணுங்க. நீங்க அப்படியே ஆசீர்வதிக்கிறதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென், ஆமென்.